டாக்டர் அம்பேத்கரை பத்தி எளிய மக்களுக்கு என்ன தெரியும்னு நாம அவங்க கிட்ட நேரடியா போயிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சத நம்ம மக்களுக்கு நாம சொல்லுவோம். பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்தியாவுக்காக சட்டம் எழுதியிருக்காருன்னா ஜாதி தலைவர் தான் இன்னும் பாக்குறாங்க. ஒரு பொது தலைவரா யாருமே பார்க்கல. சரிங்களா? ஒரு எல்லாருமே கொண்டாடணும் அம்பேத்கரை பத்தி. யாருமே தனிப்பட்ட மக்கள் மட்டும் தான் கொண்டாடுறாங்க. பொதுவா கொண்டாட மாட்டாங்க. யாருமே அவர் ஒதுக்கி தான் பாக்குறாங்க அம்பேத்கரை. டாக்டர் அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டாக்டர் அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர், சட்டத்தை எழுதினார். அவரு சட்டம் இன்னைக்கு அவர் அமைச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு பாமர மக்கள் மற்றபடி தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பா செயல்படுறாங்கன்னா அவர் அம்பேத்கர் எழுதின ஒரு சட்டத்தை வச்சுதான் இன்னைக்கு செயல்படுது. சட்டத்தை நிர்ணயிச்சது அம்பேத்கர் தானே. அதனாலதானே இன்னைக்கு ஒரு சிலர் நடக்கிறாங்க. அது காரணம் அம்பேத்கர் தானே. அவர் இல்லைன்னா சட்டம் வந்து சட்டம் நிறைய புரட்சி நடக்குது. அது காரணம் அம்பேத்கர் தான். அவரு வழியில பின்பற்றாங்க. அடுத்த தலைவர் யாருன்னா திருமாவளவன் பண்றாரு. பாட்டி, டாக்டர் அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? சரிங்க, நான் பேர் போட்டிருக்கிறேன். எல்லா பேரும் நல்லதுதான் சொல்லுவாங்க. எல்லா பேருக்கும் நல்லதுதான் செஞ்சுக்கிறான். கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவரு நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. எங்க தொகுதியிலேயே அந்த கட்சியில தான் பையனும் நிறைய உங்களை மாதிரி பையனும் இருக்கிறாங்க. அது கட்டுனதே அந்த பையனோ தான், அந்த சிலைய கட்டுனதே அது பையனோ தான். அம்பேத்கர் சிலை தான். ஒரு கல்யாணம் காட்சின்னா அவங்க பாட்டு தான் ஓடும் ரேடியோவில். நல்லதுதான். கல்வி ஒன்று சேர் புரட்சி செய்யணும்னு சொல்லி மகத்தான போராடினாரு. அனைவராலும் கொண்டாடக்கூடிய தலைவர் அவரு. சில சாதி வெறி பிடிச்ச தலைவர்கள் வந்து சாதி தலைவர்னு முத்திரப்பட்டிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் எளிய மக்களுக்கு மின்சார வசதி கிடைக்க திட்டம் தீட்டியவர். பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடுக்காக அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர். இந்தியாவில் ரிசர்வ் வங்கி உருவாக அவரே அடித்தளம் போட்டவர். விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன திட்டத்தை உருவாக்கியவர். ஆண்களுக்கு இணையான ஊதியம் பெண்களுக்கு கிடைக்க அவரே முக்கிய காரணமாக இருந்தவர். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்பதை உறுதி செய்தவர். வேலைவாய்ப்பு அலுவலகம் உருவாக்க காரணமாக இருந்தவர். நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இங்க எல்லோருக்குமான தலைவராக திகழ வேண்டும். ஆனா அவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கிறது மிகப்பெரிய வன்கொடுமை தான். இனிமேலாவது டாக்டர் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக நாம பின்பற்ற வேண்டும். ஜெய் பீம்.